மாசிப்பச்சை, நத்துங்கை, ஆந்தக்கரை, வில்வம், ஊமத்தை, நொச்சி, நாயுருவி, கத்தரி, வள்ளி, அலரி, காட்டாத்கு, எருக்கு, மருது, மால்பேரி, அம்புகாந்தி, மாதுளை, தேவதாரு, நெல்லி, செண்பகம், தெர்த்தளி, பாதிரி யாவும் காட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இலைகளாகும். இதனில் துளசி இல்லை, இதனில் அருகம்புல்லும் இல்லை. ஆனால் அருகம்புல் 21 சாத்தி வணங்க வேண்டும் என்பர். வில்வம் சிவனுக்கு, துளசி விஷ்ணுவுக்கு உகந்தது போல் அருகம்புல் கணபதிக்கு. கௌண்டில்ய முனிவர் ஒரு கணபதி உபாசகர். அவர் ஒரு சமயம் 21 அருகம்புல்லை அளித்து கணபதியை பூஜித்தார். அவர் மனைவி ஆசிரியை. முனிவரிடம் தரையில் படரும் அருகம்புல்லால் ஏன் கணபதிக்கு பூஜை என்று வினவினாள். அருகம்புல் உடலுக்கும் உள்ளுக்கும் குளிர்ச்சியை தரும், இதற்கான ஒரு கதை உண்டு என்று கூறினார். யமனுடைய பையன் அனலன். அனல் என்றால் நெருப்பு, அதாவது தீ. பெயருக்கு ஏற்றபடி அவன் மற்றவர்கள் உடலில் தெரியாமல் புகுந்து எரியச் செய்து அவர்கள் சத்தை, இரத்தத்தை உண்பான். மண்ணுலகத்தில் இவ்வாறு செய்ய பலர் மாண்டனர். தேவலோகமும் புகுந்தான். தேவர்கள் நடுநடுங்கினர். கணபதியை நாடி துதித்தனர். யாமிருக்க பயம் ஏன், விசனம் விடுங்கள் என்றார் கணபதி. பெரிய தொந்தி கொண்ட யானை முக கணபதியை பார்த்ததும் அவனுக்கு வெகு குஷியாகிவிட்டது. தனக்கு மிகுந்த ஆகாரம் கிடைக்கும் என எண்ணினான். கணபதியோ தானே அவனை துதிக்கையால் இழுத்து உண்டார். அனலன் வேலையால் அவர் வயிறு மிகவும் எரிந்தது. சந்திரனின் தன்னொளியால் அவரது வெப்பம் தீரவில்லை. தேவர்கள், முனிவர்கள் யாவரும் 21 அருகம்புல்லை அவர் உடலில் சாற்றினர். ஒரு சிலவற்றை அவர் துதிக்கையில் எடுத்து உண்டார். கணபதியின் வயிறு மற்றும் உடலெல்லாம் குளிர்ந்தது. அனலாசுரனும் அழிந்தான். ஆகவே கணபதிக்கு அருகம்புல் மிகவும் சமர்ப்பிக்கப்படுகிறது. நாமும் நமது உடலில் சூடு அதிகமானால் அருகம்புல்லை கஷாயம் போல் காய்ச்சி கணபதியை துதித்து குடித்தால் சூடு தணியும். அருகம்புல் வழிபாட்டின் அருமை உணர்ந்தோம். அருகம்புல்லால் கணபதியை அர்ச்சித்து முக்தியே பெறலாம் என்றிருந்தும் மக்கள் வீணாக நாட்களை கழிக்கின்றனரே என்று திருமூலர் புலம்புகிறார். புண்ணியம் செய்